நண்பா ப்ளீஸ் போயிடாதீங்க. எனக்காக கொஞ்சம் டைமை ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்கள் தயவுசெய்து ப்ளீஸ். நாம் இறந்த பிறகு நடப்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு மனிதனின் இறுதி ஊர்வலத்திற்கு பின் ஒரு சில மணி நேரங்களில் அழுக்குரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். அடுத்த வேளை உணவை நம் பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டு வருவார். இல்லையெனில் ஹோட்டலில் ஆர்டர் செய்திருப்பார்கள். பேரன் பேத்திகள் விளையாடி கொண்டிருக்க வந்த கூட்டத்தில் ஓர் இளம்பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருப்பார்கள். உறங்குவதற்கு முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பார்கள். சாப்பிட்ட இலைகளை கொஞ்சம் தள்ளி கொட்டிருக்கலாம் என்று பக்கத்து வீட்டுக்காரர் புலம்பிக் கொண்டிருப்பார். மறுநாள் விருந்தில் கறியில் காரம் இல்லை என்று ஒரு சிலர் குறை சொல்வார்கள். அருகில் ஒரு தாய் தன் குழந்தைக்கு சாதம் ஊட்டி கொண்டிருப்பாள். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, போகும் வழியில் அங்கேயும் பார்த்துவிட்டு போலாமே என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்களை வகுத்திருப்பார். தன்னுடைய பங்குக்கு மேல் ரூபாய்கள் செலவாகிவிட்டதென ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார். கூட்டம் மெல்ல மெல்லமாய் கரையத் தொடங்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் அலுவலகம் உங்களின் இடத்திற்கு வேறு ஒருவரை அவசரமாக தேடத் தொடங்கும். ஒரு வாரம் கழித்து உங்கள் இறப்புச் செய்தியை கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்துடன் உங்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் உங்கள் பதிவினை தேடக்கூடும். 2 வாரங்களில் உங்கள் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்புவார். ஒரு மாதம் முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை தொலைக்காட்சியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவைக்கு சிரிக்க ஆரம்பிப்பார். அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்வார்கள். அத்துணை பேரின் உலகமும் எப்போதும் போல் மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று ஆடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எவ்வளவும் வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமும் இன்றி நடக்கும். மழை பொழியும், தேர்தல் நடக்கும், பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போல இருக்கும், திருவிழா வரும், வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும். மறுபிறவி உண்மை எனில் மட்டும் நீங்கள் வேறு எங்கோ பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்க கூடும். இதுதான் மனிதனின் வாழ்க்கை. இந்த பதிவானது நம் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிவதற்கான ஒரு பதிவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.